ஆஸ்ட்ரோ சூரியன் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ராசி பலன்கள் வீடியோ நாம் எதுக்கு பார்க்குறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு பாருங்கள். இப்போ மனுஷங்களை நம்ம பிறந்த எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரியான வாழ்க்கை அமையறதில்லை. ஒவ்வொரு மனுஷங்களோட வாழ்க்கையும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்கும், கவலைகள் இருக்கும், வலிகள் இருக்கும், வேதனைகள் இருக்கும். அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கும்போது நமக்கு எப்போ தான் நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்போம். ஸோ அப்படி நம்ம எதிர்பார்க்குற அந்த காலம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல காலமாக இருக்குதா, நல்ல காலமாக இல்லையா, வரக்கூடிய காலத்தை நான் எப்படி இருக்கணும், எப்படி நான் எல்லா விஷயங்களையும் ஃபேஸ் பண்ணணும். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ராசி பலன்கள் வீடியோ போடுறோம். அதில் இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா சின்ன வயசில் இருக்கிறவங்களிருந்து வயசானவங்க வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு என்னால் எல்லா படங்களையும் நான் கவர் பண்ணியிருக்கிறேன். குறிப்பாக பார்த்தோன்னா குழந்தைங்களோட கல்வியிலேருந்து வயசானங்களோட உடல் நலத்தையோட எப்படி இருக்குங்கிற வரைக்கும், குடும்பம், பண தேவைகள், தொழில் எப்படி இருக்குது, வேலைவாய்ப்பு, திருமணம், உங்களோட காதல் வாழ்க்கை, விளையாட்டு, சொத்துக்கள் வாங்கலாமா, அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற புது முயற்சிகள் உங்களுக்கு இந்த வருஷம் எந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் கவர் பண்ணியிருக்கேன். முடிஞ்சளவு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்களுக்கு தேவையான விஷயங்கள் பார்த்தோன்னா இந்த வீடியோவில் கண்டிப்பாக இருக்கும். அப்படி நீங்கள் நான் கவர் பண்ணாத விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அன்பும் பாசமும் நிறைந்து காணப்படக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் வருட பிறப்பான விசுவாவசு வருடம் எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க இருக்குது அப்படின்னு தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வருஷத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இப்போ குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது குடும்பத்தை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்த விசுவாச வருடத்தை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல குருபவன் சஞ்சரிப்பார். அதிகமான காலங்கள் பார்த்தா 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால குடும்ப தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். குடும்பத்தில் பார்த்தோன்னா சுப காரியங்கள் நடக்கும். இப்போ பார்த்தோன்னா ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் தடைப்பட்டிருக்கு, என்னோட மகனுக்கு திருமணம் தடைப்பட்டிருக்கு, என்னோட மகளுக்கு திருமணம் தடைப்பட்டு போய்கிட்டே இருக்குது. ஸோ குடும்பத்தில் சுப காரியங்கள் நடந்து ரொம்ப வருஷங்கள் ஆகுது, எங்கள் குடும்பத்தில் பார்த்தோன்னா சுப காரியங்கள் நடக்க மாட்டேங்குது, ரொம்ப தடைப்பட்டிருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் பார்த்தோன்னா குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். அதேமாதிரி ரிஷபராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு திருமணம் தடைப்பட்டு போகுது அப்படின்னா திருமணம் இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக நடக்கும். முக்கியமாக எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, ஆனால் குழந்தை ரொம்ப தாமதமானவங்களுக்கு பார்த்தோன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்தா கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வியாழக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு அருகாமையில் எந்த வித கோயில் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எந்த கோயில் பார்த்தோம் அப்படின்னா யானை இருக்கிறதோ, ஸோ அந்த யானைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்ச ஒரு உணவு ஏதாச்சும் கொடுத்துட்டு நீங்கள் யானைக்கிட்ட ஆசீர்வாதம் மட்டும் வாங்கிட்டு வாங்க. உங்களுக்கு குழந்தை பாக்கியம் பார்த்தோன்னா கண்டிப்பாக தங்கும். முக்கியமாக குழந்தைகள் விஷயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். அதே மாதிரி இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முந்தைய காலகட்டங்கள் பார்த்தோம் அப்படின்னா உங்களோட பேச்சுக்கு ஒரு சரியான ஒரு மதிப்பு இல்லாமல் இருக்குது. நீங்கள் என்ன சொல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் இருக்கவங்க யாரும் பார்த்தா அந்தளவுக்கு பெருசாக மதிக்க மாட்டாங்க. ஸோ அப்படிங்கிற ஒரு காலகட்டங்கள் இருந்துச்சு அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தா உங்களோட பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பு இருக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய சொல் பார்த்தீங்க அப்படின்னா பலிதமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க. இந்த காலகட்டம் அப்படி எடுத்துக்கும் போது நீங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வழிகாட்டுறதன் மூலமாக பார்த்தோன்னா குடும்பம் இப்போ நார்மல் ஒரு நிலையில் இருக்கிற காட்டிலும் ஒரு படி மேலே வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. முக்கியமாக இந்த 2ஆம் இடத்து குரு அப்படிங்கிற பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் குடும்பத்தில் பல கஷ்டங்கள், பலவித வழிகளும் வேதனைகளும் இருந்துச்சு அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 2ஆம் இடத்து குரு அப்படிங்கிற குடும்பத்தில் பார்த்தோம்னா நல்ல ஒரு சந்தோஷங்களையும் நல்ல மகிழ்ச்சியையும் குடும்ப தேவைகளை பார்த்தோன்னா பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக கொடுப்பாரு. குறிப்பாக அந்த கடந்த காலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கடந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ம குரு இருந்திருக்கும். ஸோ இந்த ஜென்ம குரு இருக்கும்பொழுது பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில அன்பர்கள் பார்த்தோன்னா நம்பிக்கை துரோகங்கள் உங்களுக்கு அதிகப்படியாக நடக்கும். நீங்கள் நம்பிக்கை வச்சு ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருப்பாரு. ஸோ அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு இந்த விஸ்வாவசு வருடம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு உதவியான ஒரு வருடமாக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை தரும். நீங்கள் சொல்ல காப்பாற்றி உங்களுடைய புகழை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிப்பாட்டுவீங்க. ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படி எடுத்துக்கும் போது உங்களுக்கு 4ஆம் இடத்துல வரக்கூடிய கேது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு உறவினர்கள் வழியில், அதாவது சொந்தக்காரங்க வழியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் மனக்கசப்பு இருக்கும். பொதுவாக பார்த்தோம்னா ரிஷபராசி என்பவர்கள் பார்த்தோம்னா சொந்தக்காரங்களை பொறுத்தளவுக்கு அந்தளவுக்கு உங்களுக்கு பெருசாக பிடிக்காது. ஸோ அதுலேயும் இந்த காலகட்டங்கள் வரக்கூடிய இந்த 4ஆம் இடத்துக்கு கேது பார்த்தோம் அப்படின்னா உங்கள் சொந்தக்காரங்க மேலே பார்த்தோன்னா அதிகப்படியான ஒரு வெறுப்பு உண்டாகும்.
அதே மாதிரி 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து தாயையும் குறிக்கணும். அம்மா கூட வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி சண்டை போடுறது, அடிக்கடி பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வருது. நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, அம்மா ஒன்று சொல்லுவாங்க. ஸோ குடும்பத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிசிஷன் எடுக்கிறதுல பார்த்தோன்னா கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் உருவாகும். இந்த 4ஆம் இடத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து கண்டிப்பாக கொடுக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா 4ஆம் இடம் மாதிரி வண்டி வாகனங்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டம் அப்படி எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வண்டி வாகனங்களை வந்து பயணங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 4ஆம் இடம் அப்படிங்கிற சொத்துக்களையும் சேர்ந்து குறிக்கனால நீங்கள் சொத்துக்கள் வாங்குறதுலையும் இந்த காலகட்டங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ஏற்கனவே சொத்துக்கள் விஷயமா வந்து பார்த்தோன்னா பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ரிஷபராசியில் பிறந்த வயதானவர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வயதானவர்கள் மட்டும் கிடையாது, பொதுவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து இருதயம், கல்லீரல், செரிமானம் சம்பந்தப்பட்டமான உடல் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் எடுத்துக்கூடிய உணவுகள் வந்து கொஞ்சம் கரெக்டான சரிவிகித உணவுகளை எடுத்துக்கோங்க. குறிப்பாக இந்த 2ஆம் இடத்துல குரு வர காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுகர், அதாவது இனிப்பு ஐட்டம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடணும், அது மாதிரி கொஞ்சம் பொரிச்ச ஐட்டங்கள்லாம் உங்களுக்கு அதிகமாக சாப்பிடணுங்கிற எண்ணங்கள் வந்து தோணும். ஸோ இதனால் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இருதயம் சம்மந்தப்பட்ட நோய், செரிமானம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிஷபராசி அன்பர்கள் வந்து இந்த காலகட்டம் வந்து உடல் மட்டும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 4ஆம் இடத்துல கேது இருக்கனால உங்களுடைய தாயின் உடல் நலத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் வந்து அதிகப்படியான அக்கறை எடுத்துக்கிற நல்லது. ஏற்கனவே அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாத சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா அந்த காலத்தில் 4ஆம் இடத்துல வரக்கூடிய கேது பார்த்தோன்னா அவங்களோட உடல் உபாதைகளை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பில் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு பார்த்தோம்னா அவங்களோட அம்மாவோட ஹெல்த்தை வந்து கொஞ்சம் அதிகப்படியாக நீங்கள் அக்கறை எடுத்துக்கிற நல்லது இந்த காலகட்டம். அடுத்து வந்து குழந்தைகளோட கல்வி, அதே மாதிரி பார்த்தோன்னா கல்லூரி படிக்கிறவங்களுக்கு வந்து என்னோட கல்வி வாழ்க்கை எப்படி இருக்கும், நான் உயர்கல்வி படிக்கலாமா, ஸோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்தோன்னா இந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து கல்வியின் மீது வந்து கொஞ்சம் ஆர்வம் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஆரம்ப கல்வி பயில்றவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு 10ஆவது படிக்கிற வரைக்கும் 12th படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆரம்ப கல்வின்னு அப்படி எடுத்துக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா 10th படிக்கிறதுக்கு வச்சுக்கோங்க. ஆரம்ப கல்வியை பொறுத்தளவு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து படிப்பு நல்லாயிருக்கும். ஸோ அவங்களாம் அந்த காலகட்டம் வந்து நல்லா படிப்பு, நல்லா மார்க் வாங்கி நல்லா வந்து பார்த்தோம் அப்படின்னா பெற்றோரோட பெருமையிலேருந்து காப்பாற்றுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதே சமயம் வந்து பார்த்தோன்னா கல்லூரியில் படக்கூடிய ஆட்களுக்கு, கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி 12th, அதாவது உயர்நிலை கல்வி இந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சி உட்காருவீங்க, ஆனால் உங்களால் படிக்க முடியாது. உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் அப்படி எடுத்துக்கும்போது உங்களுக்கு வந்து உங்களோட மனசு அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடாக இருக்காது. நீங்கள் இந்த காரியத்தை அப்படி பண்ணணும்னு நினைப்பீங்க, ஆனால் இந்த காரியத்தை தவிர்த்து வேறு எதாவது பண்ணுவீங்க. புக் எடுத்து உட்காந்து படிக்க நினச்சிருப்பீங்க, ஆனால் புக்கை படிக்கிற யோசிச்சுட்டு நீங்கள் வேறு எதாவது யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டம் அப்படி எடுத்துக்கும் போது கொஞ்சம் உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள், அதுலேயும் வந்து நீங்கள் கூட படிக்கிறவங்க கூட வந்து பார்த்தோன்னா சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சனிக்கிழமை வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஆஞ்சநேயரையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா விநாயகரை வழிபடுறது வந்து பார்த்தோம்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து தவிர்க்கலாம். ஓகே, அடுத்தபடியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ தொழில் வேலை வாய்ப்பை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தோம்னா ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ தொழில் செய்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்துருவோம். தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து பேச்சை தொழிலாக கொண்ட நபர்களுக்கு, பேச்சை தொழிலாக கொண்ட நபர்கள்லாம் வந்து நிறைய தொழில்கள் இருக்குது. நான் வந்து ஒரு சில தொழில்கள் மட்டும் கொஞ்சம் விளக்கம் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தோன்னா மார்க்கெட்டிங் தொழில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேசுகிறது தான் ஒரு பிரதான ஒரு வேலையாக இருக்கும். நீங்கள் பேசி தான் வந்து பார்த்தா மார்க்கெட்டிங் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தா நீங்கள் வந்து கமிஷன் பேஸில் ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குமே பார்த்தா நீங்கள் வந்து பேச வேண்டியிருக்கும். அதே மாதிரி டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசி தான் ஒரு பிரதான ஒரு வேலையாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், பேச்சை வந்து ஒரு வேலையாக கொண்டவர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த காலம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு காலமாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சம்பள உயர்வு, உத்தியோக உயர்வு, அதே மாதிரி இந்த பதவி உயர்வு, நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கனால பார்த்தா முக்கியமாக வந்து அரசாங்கத்தில் பணிபுரியர்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு உயர்வை கொடுக்குங்க. ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரொமோஷனுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து சேலரி இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த விஸ்வாவசு வருடம் அப்படிங்கிற பார்த்தா உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு வருடமாக இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து வேலைக்கு ஒரு பக்கம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க, வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா வருங்க. உங்களால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேலைக்கு முயற்சி பண்ணி உங்களுக்கு வந்து ஆப்ஷன் தாங்க சூஸ் பண்ண தெரியாது. அதாவது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 2 இடத்துலையும் நீங்கள் ஒரு 4 இடத்துல நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 இடத்துல நீங்கள் செலக்ட் ஆகிருப்பீங்க. ஸோ எந்த இடத்துக்கு போகணுங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அந்த இடத்துக்கு போகணுங்கிற ஒரு குழப்பம் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தோம்னா 2ஆம் இடத்துக்கு குரு வந்து பார்த்தா உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுப்பாரு.
அது மட்டும் இல்லைங்க, தொழில் வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம திருக்கணித பஞ்சாங்கத்துப்படி உங்களோட ராசிக்கு வந்து 11ஆம் இடத்துலேருந்து சனி பகவான் வந்துட்டாரு. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு யோகங்க. நான் ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா, சனி பகவான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யோகாதிபதி. ஸோ அந்த யோகாதிபதி அப்படிங்கிறவர் வந்து 11ஆம் இடத்துக்குள்ள வர்றது அப்படிங்கிறது பார்த்தோன்னா, இந்த ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு பொதுவாவே வந்து பார்த்தோன்னா, யாருக்கு வந்து இந்த வருடம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்புட்ன்னா, இந்த ரெஸ்ட் டைமே இல்லாம நீங்க வந்து உழைக்கிறீங்க அப்புட்ன்னா, உங்களுக்கு இந்த வருஷம் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு வருஷமா இருக்குங்க. நீங்க நினைக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து நிறைவேறும். ஸோ இந்த 11ஆம் இடத்து சனி அப்படிங்கிற பார்த்தீங்க அப்படின்னா, யார் வந்து ரெஸ்ட் இல்லாமல் உழைக்கிறாங்களோ, ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, நல்ல ஒரு செல்வச் சேர்க்கையும், நல்ல ஒரு செழிப்பான வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா குடுப்பாரு. அதே மாரி நீங்க வந்து வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க வெளிநாட்ல வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதுவரைக்கும் இல்லாத ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது பார்த்தா உங்களுக்கு இந்த காலம் வந்து கண்டிப்பா இருக்கும். மத்தபடி பார்த்தோம் அப்பன்னா, இந்த தொழில் வேலைய பொறுத்தளவுக்கு தொழில்ல வந்து பார்த்தோம் அப்பன்னா, இந்த உற்பத்தி திறன் சம்மந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு, நீங்க வந்து ஒரு புரொடக்ஷன் பண்றீங்க, நீங்க தான் அத உற்பத்தி பண்றீங்க. ஏதோ ஒரு பொருள் நீங்க உற்பத்தி பண்ணி நீங்க அந்த தொழில பண்றீங்க அப்பன்னா, அந்த உற்பத்தி சம்மந்தமான தொழில் பண்றவங்களுக்கு மட்டும் பார்த்தோம் அப்பன்னா, சின்ன சின்ன தடைகள், சின்ன சின்ன கஷ்டங்கள், ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க. அத ஃபேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தோம் அப்பன்னா, அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்க போற சிச்சுவேஷன்ல இருக்கும். ஸோ வேலை, தொழில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இதாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்பன்னா, இந்த விளையாட்டு துறையில இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்பன்னா, கொஞ்சம் ஒரு மந்தமான சூழ்நிலை தாங்க இருக்கும். ஆனா, அதே நேரத்தில வந்து பார்த்தோம்னா, நீங்க வந்து உண்மையிலேயே கடின ஒர்க் பண்றீங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றீங்க. நீங்க விளையாட்டுத் துறையில பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகப்படியா ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு சனி பகவான் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து அதில உங்களுக்கு வெற்றியை குடுப்பாரு. ஏன்னா, இதுக்கு முன்னாடி காலகட்டங்கள் பார்த்தப்ப நான் வந்து நெறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். ஆனா, கடைசி நாள் ஜெயிக்க முடியாது. அப்படி நெறைய புலம்பியிருப்பீங்க. ஸோ, அந்த மாரி இருக்கவங்களுக்கு பார்த்தப்பன்னா, இந்த காலகட்டம் நீங்க பண்ணக்கூடிய ஹார்ட் ஒர்க்குக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அதே மாரி இந்த சூதாட்டம், லாட்டரி இந்த மாரி வந்து எதிர்பாராத விஷயத்தின் மூலமா பணம் வரும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்தோம் அப்புட்ன்னா, ஒரு சில அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 2ஆம் இடத்துல குரு இருக்குதும், 11ஆம் இடத்துல சனி இருக்கும் பார்த்தோம் அப்புட்ன்னா, உங்களுக்கு வந்து இந்த சூதாட்டம், லாட்டரி ஆ இது மாரி பார்த்தோம் அப்புட்ன்னா, உழைக்காத வருமானங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில வந்து அதிகப்படியா புழங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம். ஸோ, அதில சனி பகவான் இருக்கும்போது பார்த்தோம் அப்புட்ன்னா, உங்களுக்கு வந்து உழைக்காத வருமானத்த காட்டிலும் உழைக்கக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அதிகப்படியா இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ, அதனால வந்து உழைக்காத வருமானம் வந்து நெறையா வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புல பார்த்தோன்னா, நீங்க வந்து உழைக்காம இருந்துறாதீங்க. ஸோ, அடுத்து வந்து பார்த்தோன்னா, இந்த காதல் வாழ்க்கை எடுத்துக்கும்போது பார்த்தோம்னா, ஸோ கடந்த காலங்கள்ல வந்து அப்படின்னு பார்த்தோம் அப்புட்ன்னா, ரிஷப மாரி காதல் வாழ்க்கையில நெறைய கசப்புகள் இருந்திருக்கும். நெறையா வந்து பார்த்தோம் அப்புட்ன்னா, ஒரு சிலர் வந்து ஏமாற்றங்கள சந்திச்சிருப்பீங்க. ஸோ, இந்த விசுவாச வருடத்த பொறுத்தளவு பார்த்தோம் அப்புட்ன்னா, அந்த மாரி இல்லாம காதல் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு இனிமையான ஒரு வாழ்க்கையா இருக்கும். அதுலயும் குறிப்பா இந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கும்போது பார்த்தோம் அப்புட்ன்னா, நான் ரொம்ப நாளா வந்து ஒன் சைட் லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது பார்த்தோன்னா, இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து காதல் வந்து பார்த்தோன்னா, வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ காதல் வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு இந்த விசுவாசோடம் அப்படிங்கிறது அதிகப்படியா மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு வாழ்க்கையா தான் இருக்கும். ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த ஒரு இடைப்பட்ட காலங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குரு வந்து அந்த நவம்பர் மாசமோ, அக்டோபர் மாசமோ நவம்பர் மாசம், டிசம்பர் மாசம் வந்து கொஞ்சம் வக்கரகதியில இருப்பாருங்க. ஸோ அந்த காலகட்டம் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா, குடும்பத்தில வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். குடும்பத்தில கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். காதல் வாழ்க்கையுமே பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் பிரச்சனையில தான் இருக்கும். ஸோ அந்த காலகட்டங்கள்ல வந்து நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து உங்களுடைய காதலரையோ, இல்லாட்டி காதலியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் காயப்படுத்தலாம். ஸோ அந்த காலகட்டங்கள் பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்குமே கொஞ்சம் மனசு வந்து கொஞ்சம் குழப்பத்தோட தான் இருக்கும். ஸோ நவம்பர், டிசம்பர் காலகட்டம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் தரக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்குங்க. மத்தபடி இந்த வருடம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு வருடமா இருக்கும். ஓகேங்க. இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இதே மாரி மற்ற ராசிக்காரர்களோட பலன்களும் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிந்த அதே மாரி உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.